என் அப்பா ஜாதி மதம் இனம் மொழி உணர்வுகளை எல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு வாழ்ந்த என் அப்பா, மனுஷங்களை சம்பாதிக்க எனக்கு கற்றுக் கொடுத்த அப்பா, சினிமாவை அறவே வெறுத்த அப்பா. ஒரு பாட்டுக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை அவன் தேடுறான், முடிஞ்சால் அவனுக்கு உதவி செய்வோம், முடியலன்னா ஒதுங்கி நின்றுக்குவோம் அப்படின்னு என் தாயார்கிட்ட சொன்ன என் அப்பா. எங்கள் அப்பா கூட நடந்து போயிட்டே இருப்பேன். அது கிராமம் தானே, ஒரு 2 தெருவுக்கு ஒரு ஜாதி இருக்கும், 3 தெருவுக்கு ஒரு ஜாதி இருக்கும். கடந்து போகும்போது என்ன மாமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து 2 தெரு தள்ளி போகும்போது என்ன சித்தப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து 2 தெரு தள்ளி போகும்போது என்ன பங்காளி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி உறவு முறைகளை வைத்தே வாழ்ந்த என் தகப்பனார் அதை எனக்கும் கற்றுக் கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நான் ஊருக்கு போனாலும் அடுத்த தலைமுறை ஆகிட்டோம். ஆனால் அதே மாதிரி பங்காளின்னு கூப்பிட்ற சொந்தங்கள், மாமா மச்சான்னு கூப்பிட்ற சொந்தங்கள், அண்ணன்னு கூப்பிட்ற சொந்தம் எத்தனையோ இருக்குது. இதையெல்லாம் எனக்குள்ள விதைச்ச என் அப்பா. எனக்கு அவர்கிட்ட ஒரு பெரிய வருத்தம். உதவி செய்கிறேன்னு சொன்னார். நீ 12வது முடிச்சிட்றா, அதுக்கப்புறம் நீ சினிமாவுக்கு போடா, ஏன்டா 10வது பிள்ளை ஓடுற, கொஞ்சோண்டு அது படிச்சிட்றா அப்படின்னு சொன்னார். அப்பா இருக்கார், சினிமாவுக்கு போக சம்மதிச்சிட்டாரு, உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு, தாங்கி பிடிச்சிருவாரு அப்படின்னு நான் நினச்சேன். சடனாக தவறி போயிட்டார். எல்லாமே உடஞ்சி போச்சு. ஏன்னா பல நாள் இரவுகள் நினைச்சதுண்டு. எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களே, எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, நான் சினிமாவில் சாதிக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கேன்னு சொன்னீங்களே, எனக்கு கை கொடுத்து தூக்கி விடுறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் பாட்டு போயிட்டீங்க அப்படின்னு எனக்குள்ள ரொம்ப வருத்தம். எத்தனையோ நாட்கள் சென்னையில் அலையும் போது என் அப்பா இல்லையே, என் அப்பா இருந்திருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, என் அப்பா இருந்திருந்தா எனக்கு கை கொடுத்துருப்பாரு, என் அப்பா இருந்தால் என்னை தாங்கி பிடிச்சிருப்பாரு அப்படின்னு எத்தனையோ நாள் கலங்கியிருக்கேன். இன்னைக்கு வென்று ஒரு சில விஷயங்களை சாதிச்சு ஏதோ பண்ணி அப்படி நிற்கும்போது கூட எனக்கு தோணும், உனக்கும் எனக்கும் தெரியாத விஷயம்னு ஒன்று சொன்னாரே, அவர் இருந்திருந்தால் இதைத்தான் நான் தேடுறேன்னு அவர் தெரிஞ்சிருக்குமே, இதைத்தான் நான் தேடுறேன்றது அவருக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு தோணும். நிறைய இயக்கங்கள், நிறைய வழிகள். எங்கள் அப்பா என் கூட இருந்திருந்தார்னா என்னெல்லாம் செஞ்சுருப்பார், என்னை எப்படியெல்லாம் உருவாக்கி கொண்டு வந்திருப்பார், என் கூட எப்படியெல்லாம் நின்றுருப்பார் அப்படின்ற பதிவு தான் இந்த அப்பா திரைப்படம். என் ரத்தமும் சதையுமான உணர்வுகளை போட்டு எடுத்த இந்த திரைப்படம் என் அப்பா மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்குமே அவங்க அப்பா தான் உலகம், அவங்க அப்பா தான் முதல் நண்பன், அவங்க அப்பா தான் கதாநாயகன், அவங்க அப்பா தான் ஆதிக்கடவுள். உங்களுக்குள்ள நிறைய விஷயங்களை சமீபத்தில் கூட கேள்விப்பட்டேன். அதாவது எங்கள் அப்பா கிட்ட நான் நேரடியாக பேசினது இல்லைங்க, நான் போயிடுவோம், எங்களுக்குள்ள எந்த பகிர்தலுமே இல்லை அப்படின்னு எத்தனையோ நண்பர்கள் சொல்லும்போது கேட்டிருக்கேன். அந்த பூட்டி வச்சிருக்கிற அந்த பூட்டை திறக்கிற சாவி தான் இந்த அப்பா திரைப்படம். உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை ஒளிவு மறைவில்லாமல் வாழும்போதே பகிர்ந்துக்கங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த திரைப்படம். தினம் தினம் என் தகப்பனாரை நினைப்பேன். அவரை மனசில் வச்சு அவர் கொடுத்த ஊக்கமும் தைரியமும் தான் இந்த திரைப்படம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்கள் முன்னாடி வைக்கிறேன், பாருங்க, பகிர்ந்துக்குங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது, வாழும்போது பகிராமல் போனதுக்கப்புறம் இல்லை நான் அதை நினச்சேன் இதை நினச்சேன் அப்படின்னு வருந்துற எத்தனையோ பேர் இருக்காங்க. அது வேண்டாமே. ஏன்னா அப்பா இல்லாத எனக்கு தான் தெரியும் அந்த வலி என்னன்னு. இருக்கும்போது வராத சொந்தம் இல்லாதப்போ வந்து கதறி என்ன பிரயோஜனம், ஒன்றுமே இல்லை. தகப்பனை வெகு சின்ன வயசில் இழந்த ஒருத்தனின் வழியாக தான் இந்த பதிவை நீங்கள் பார்க்கணும். இதில் வியாபார நோக்கமோ எதுவுமே கிடையாது. எடுத்திருக்கோம், பதிவு பண்ணியிருக்கோம், வச்சுருக்கோம். இதை அப்படியே எடுத்து அப்படியே அள்ளி அணைச்சிப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அப்பா. நம் எல்லோரின் அப்பாவும் சார்பாகவும் இந்த அப்பா திரைப்படம். என் அப்பா பற்றி நான் நிறைய பகிர்ந்துக்கல, முதல் முறையாக பகிர்ந்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் என் வருத்தத்தை ஒவ்வொரு நாளும் நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். எங்கேயோ இருந்து என்னை கவனிச்சுட்டு தான் இருக்காருன்னு நான் நம்புகிறேன். மகிழ்ச்சி.